11th மே 2025ஆம் ஆண்டு கம்பல நோரல் எனப்படுகின்ற இந்த மெயின் ரோட்ல கெரண்டியல்ல எனப்படுகின்ற ஒரு ஏரியால ஸ்ரீலங்கா போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஒரு பஸ் பிரண்டதனால கிட்டத்தட்ட 22 பேர் இறந்து போறாங்க. அதே டைம்ல 35 பேர் காயமடைகிறாங்க. அதுலயே மிக முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா இந்த பஸ்ஸை ஓட்டிட்டு போற டிரைவர் கூட இறந்து போறாரு. இந்த ஆக்சிடென்ட் வந்து முழு வேர்ல்டுமே திரும்பி பார்த்தது. அதே டைம்ல முழு வேர்ல்டுமே கதைத்தது. எவ்வாறு நடக்க முடியும், ஏன் இவ்வாறு நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்துருச்சு. இந்த பஸ் ரூட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கதிர்காமத்திலிருந்து குருநாகல் போற பஸ் ரூட் கிட்டத்தட்ட 255 to 260 கிலோமீட்டர்ஸ் அளவான ஒரு தூரத்தை பயணிக்கின்ற ஒரு பஸ். இந்த இன்சிடென்ட் ஸ்ரீலங்கால இருக்கின்ற எல்லோருக்கும் ஒரு சோகத்தை ஏற்படுத்திருச்சு. அதே டைம்ல எல்லோரும் வந்து இந்த குடும்பங்களுக்காக வேண்டி அதே நேரத்தில் இன்ஜர்ட் ஆகினவங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆக்சிடென்ட்ல உயிரிழந்தவர்களுக்கு அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே டைம்ல காயமடைந்தவர்கள் குயிக்காக ரிகவரி ஆகணும் என்று சொல்லி இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, ஸ்ரீலங்கால ஹில் கண்ட்ரியில நடக்கின்ற இது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்டா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட்டா? இல்ல. இதுக்கு காரணம் தான் என்ன? நிறைய உயிர்கள் பலியாகின்றது. இன்னும் உயிர்கள் பலியாகுமா? கவர்மெண்ட் இதுக்காக கொடுக்கின்ற தீர்வு என்ன? இதனை தடுப்பதற்கு எதெல்லாம் செய்யலாம்? வாருங்க இந்த வீடியோல எல்லாவற்றையும் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஸ் ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா குருநாகல் கதிர்காமம் இது வந்து கிட்டத்தட்ட அப் கண்ட்ரியை க்ரோஸ் பண்ணி போகிற ஒரு பஸ் ரூட். மிக நீண்ட ஜேர்னி போகணுன்னாலும் இந்த பஸ் ஜேர்னியில் வந்து ஹில் ட்ரெக் கூட போகும்போது நிறைய கேர்வான ரோட் மூலமாக போகின்றது. அதே நேரத்தில் வந்து இந்த ரோட்ஸ் ரொம்பவே நெரோவாகின ரோட்ஸாக இருக்கின்றது. அதே டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே, இந்த ரோட்ஸில் கேர்வ் இருக்கின்ற இடமும் சரி, பெரிய பாதாளங்கள் மாதிரி இருக்கின்ற பள்ளம் இருக்கின்ற இடத்திலும் சரி, இங்கு பாதுகாப்பான வேலிகள், அதாவது வாகனம் போகும்போது அவற்றை எலிமினேட் பண்ணுகின்ற பாதுகாப்பான வேலிகள் வந்து மிகவும் குறைவாக காணப்படுகிறது. எனவே இவ்வாறான பாதுகாப்பு இல்லாமல் பயணம் செய்வது ரொம்பவே டேஞ்சர். என்னென்று சொன்னா இந்த ஜேர்னி பகல் டைம்ல நடக்கிறதை விட இரவு நேரத்தில் தான் இந்த ஜேர்னிஸ் பொதுவாக நடக்கும். ஆல் ஓவர் த நைட்ஸ் தான் இந்த ஜேர்னிஸ் நடக்கும். அதனால இரவு டைம்ல போறதுனால இந்த பாதுகாப்பு வேலிகள் இல்லாமல் இருக்கிறது, நெரோவான ரோடாக இருக்கிறது, அதிக வளைவுகள் கேர்வ்ஸ் இருக்கிறதன் காரணமாக டிரைவர் ரொம்பவே டயர்ட் ஆகுவார். அதனால தான் இவ்வாறான ஆக்சிடென்ட்ஸ் ஏராளமாக நடக்கின்றது. இது முதல் ஆக்சிடென்ட் அல்ல. 4th நவம்பர் 2013ஆம் ஆண்டு மாபேட்டி எனப்படுகின்ற ஒரு இடம், அதாவது பண்டாரவல பூகல எனப்படுகின்ற இந்த ரோட்ல ஒரு இடத்துல வந்து ஒரு பஸ் வந்து பிறழுது. அதுல வந்து கிட்டத்தட்ட 12 பேர் வந்து இறந்து போறாங்க. அந்த பஸ்ஸை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இதுவும் வந்து SLTB ஸ்ரீலங்கா டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸாக தான் இருக்கின்றது. கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு பஸ்ஸாக தான் இருக்கிறது. 6 ஜனவரி 2020 மடில்சீமை, அதாவது பதுளை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு இடத்துல பஸ் கவிழ்ந்ததன் மூலமாக கிட்டத்தட்ட 7 பேர் இறந்து போறாங்க, 40 பேர் வரை காயமடைகிறாங்க. மார்ச் 20 2021ஆம் ஆண்டுல பஸ்ஸர எனப்படுகின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு பஸ் 200 மீட்டர் வரை பாதாளத்துக்கு விழுகின்றது. அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 14 பேர் இறந்து 30 பேர் வரைக்கும் இன்ஜர்ட் ஆகுறாங்க. ஆகஸ்ட் 1 2023ஆம் ஆண்டு வட்டவல எனப்படுகின்ற ஒரு இடத்துல வந்து பஸ் வந்து கீழே விழுகிறது. ஃபார்ச்சுனேட்லி யாருமே இறக்கல. கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேல வந்து இன்ஜர்ட் ஆகுறாங்க. அந்த பஸ்ல 100 பேர் வரை வந்து பயணித்தாங்க. அதே மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட் இன்று நடந்திருக்கின்றது. இது நான் உங்களுக்கு கூறியது நண்பர்களே பஸ் ஆக்சிடென்ட் மட்டும். பஸ் இல்லாம வேற வேற வெஹிக்கல்ஸ், கார்களாக இருக்கலாம், ஜீப்ஸா இருக்கலாம், இன்னும் நிறைய வெஹிக்கல்ஸ், மோட்டார் பைக்ஸா இருக்கலாம், நிறைய வெஹிக்கல்ஸ் இவ்வாறு கீழே விழுந்து பள்ளங்களிலே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிறது. இதன் மூலமாக நிறைய பேர் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா உயிரிழந்திருக்கிறாங்க. அதே நேரம் நிறைய பேர் காயமடைந்திருக்கின்றாங்க. நிறைய மிகவும் பெருமதியான வெஹிக்கல்ஸ் கூட சேதமடைந்திருக்கின்றது. நண்பர்களே, இவ்வாறான ஒரு ஆக்சிடென்ட் நடந்து ஒரு 2-3 நாளைக்கு, ஈவன் 1 வீக்குக்கு வந்து இது ரொம்பவே அவுட்ரீச்சாக இருக்கும். நிறைய பேர் ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், வாட்ஸ்அப்பில் எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணி கொண்டிருப்பாங்க. இவ்வாறான நடந்தது, ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு. இந்த அவுட்ரீச் வந்து சில நாளைக்கு பிறகு அப்படியே இல்லாமல் போய் நிறைய பேர் மறந்துடுவாங்க. அதற்கு பிறகு இதை பற்றி யாருமே கதைப்பதில்லை. இதற்கான சொல்யூஷனை பற்றி நாங்கள் கட்டாயமாக கதைக்க வேண்டும். அரசாங்கம் இதற்கான சொல்யூஷனை செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் இன்று நடந்தது மாதிரி இன்னும் ஒரு நாளைக்கு இன்னும் ஒரு பஸ் வரும், திரும்ப அவுட்ரீச் ஆகும், திரும்பவும் மறக்கும். அப்படியே வந்து
எப்பயாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கின்ற நேரம் நாங்கள் அதை அவுட்ரீச் பண்ணுவோம், இதுக்கான இரங்கலை தெரிவிப்போம், திரும்ப மறந்துடுவோம். இப்படி நடக்க முடியாது. ஸோ இதற்கான பெர்மனண்டான சொல்யூஷன் வேண்டும். இந்த உயிரிழந்தவர்களுக்கு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி ஃபண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு உயிரிழந்தவர்களுக்கும் 10 லட்சம், அதாவது 1 மில்லியன் ரூபாய் கொடுப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதே டைம்ல வந்து SLTB ஒரு இன்சூரன்ஸ் சிஸ்டம் இருக்கின்றது. அதன் மூலமாக உயிரிழந்தவர்களுக்கு 25,000 கிடைக்கும், காயப்பட்டவர்களுக்கு 10,000 கிடைக்கும். இவ்வாறு ஒரு சிஸ்டம் இருக்கின்றது. கவர்மெண்ட் மூலமாக இவ்வாறு கொடுக்க முடியும். அது ஒரு டெம்பரரி சொல்யூஷன். ஆனால் வருமுன் காப்போம், மீண்டும் இவ்வாறான ஒரு அனர்த்தம் நடக்காமல் இருப்பதற்கு நிறைய வேலை திட்டங்களை கவர்மெண்ட்டுக்கு முன்னெடுக்க வேண்டிய கட்டாய நிலை இருக்கிறது. இதுல சில ஸ்பெசிபிக்கான விடயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். உதாரணமாக டிரைவர்ஸ் குவாலிட்டி. இந்த டிரைவர்ஸை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த லாங் டேர்ம், அதாவது லாங் ஜேர்னி ஒன்றை இரவு நேரத்தில் டிரைவ் பண்றாங்க. அந்த டிரைவர்ஸ் எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஒரு டிரைவர் வந்து டிரைவ் பண்ணும்போது அவர் நிறைய கர்வ்ஸை எடுத்து எடுத்து நைட்டில் டிரைவ் பண்ணும்போது ரொம்பவே டயர்ட் ஆவார். அதனால் நண்பர்களே, ஒரு டிரைவர் பர்டிகுலர் ஒரு தூரத்தை வந்து டிரைவ் பண்ணின பிறகு இன்னொரு டிரைவரை சேஞ்ச் பண்ணுறது, இவ்வாறான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறான பிரச்சனைகளை தடுக்கலாம். அதே டைமில் வந்து டிரைவர்ஸ் வந்து ஓவர் ஸ்பீட், அவர்கள் வந்து குயிக்காக அந்த ரோட்டில் போக ஏதுமான ஒரு ஸ்பீடு இருக்கிறது, அதையும் தாண்டின ஒரு ஸ்பீடில் போகிறாங்க. ஸோ இவ்வாறான ஸ்பீட் அப்பில் வந்து குறைக்கணும். இதுக்கான சரியான ஒரு மானிட்டர் சிஸ்டத்தை கொண்டு வர வேண்டும். ஸ்பீட் அப்புக்கு வந்து சரியான ஒரு சிஸ்டம், மானிட்டர் சிஸ்டத்தை கொண்டு வர அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ்ஸில் வந்து ஓவர்க்ரவுட் நிறைய பேரை ஏற்றுறாங்க. அதனால வந்து நீங்கள் ஸ்லிப்பரி ரோடால் இந்த கேர்வ் எடுக்கிற நேரம் வந்து பஸ் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். அதே டைமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரங்க் அண்ட் டிரைவையும் குறைக்க வேண்டும். இந்த மதுபானத்தை குடித்துக்கொண்டு டிரைவ் பண்ணுறதன் மூலமாக வந்து ரொம்பவே ஆக்சிடென்ட் ஆகுது. அதே நேரம் இந்த ரிஸ்கியான ரோட்டில் வந்து டிரைவ் பண்ணும்போது ரொம்பவே ரிஸ்கியாக இருக்கும். அதே நேரம் வந்து நண்பர்களே, இந்த டிரைவர்ஸ்மார் வந்து இந்த மதுபானம் அருந்தாமல் டிரைவ் பண்ணுவதற்கு எஜுகேட் பண்ண வேண்டும். அதே நேரத்தில் இவ்வாறு அருந்தினால் அவர்களை கண்காணித்து அவர்களை வேலையிலிருந்து நீக்குவதற்காகவும் அவர்களுக்கு தேவையான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காகவும் அரசாங்கம் ஏதாவது ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர வேண்டும். அதே டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பஸ்ஸில் குவாலிட்டி, இந்த பஸ் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத பஸ்ஸாக இருக்க வேண்டும். இந்த டிரைவர்ஸ்மார் வந்து இதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணதுக்கு ஏழுமானதாக இருக்க வேண்டும். அதே நேரம் நண்பர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோட்ஸ் இருக்குதானே, இந்த ரோட்ஸ் நெரோவாக ஸ்லிப்பரியாக இருக்கிற அதே நேரம் வந்து சைடில் வந்து பெரியர்ஸ் வந்து இல்லாமல் இருக்கின்றது. சில இடங்களில், நிறைய இடங்களில் பெரியர்ஸ் இல்லாமல் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி மூலமாக இந்த ஸ்டார்ட் பண்ணப்பட்ட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கின்றது. இதிலே வந்து ரோட் சேஃப்டி அவர் வந்து முக்கியமாக இம்பார்ட்டண்டாக செய்திருந்தார். அந்த மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதிக்கு பின்னால் வந்த ஜனாதிபதிகள் யாரும் வந்து இவ்வாறான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொடுக்கவில்லை. மைத்ரிபால சிறிசேனவா இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்கே இருக்கலாம், கோட்டாபய ராஜபக்சே இருக்கலாம், யாருமே வந்து இந்த அளவுக்கு வந்து நாட்டிலே முன்னேற்றங்களை செய்யவில்லை. ஸோ இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இப்போ இருக்கின்ற இந்த கவர்மெண்ட்டுக்கு கட்டாயமாக வந்து இந்த சேஃப்டி மெஷர்ஸ் வந்து அதிகரிக்க வேண்டும். இவ்வாறு அதிகரிப்பதனால தான் இந்த ரோட் சேஃப்டியை வந்து கூட்டுவதனால தான் எங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட்ஸை குறைக்கலாம். அதே டைமில் நண்பர்களே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோட்ஸ் வந்து நிறைவாக இருக்கிறதுனால வந்து ஓவர் ஸ்பீட் பண்ணுறது, அதே வேலை வந்து சில பஸ் டிரைவர்ஸ் ஆட்டிடியூட் இருக்கின்றது. அவர்கள் எங்கே இருந்தாலும், ஒரு ஸ்லிப்பரியான இடமா இருந்தாலும் சரி, கேர்வான இடமா இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் வந்து அவர் ஓவர்டேக் பண்ணிட்டு அடுத்த வெஹிக்கல்ஸையும் வந்து கவனிக்காமல் வந்து போகிறாங்க. இதனால் வந்து நிறைய அடுத்த வெஹிக்கல்ஸ் பாதிப்படைகின்றது. அவர்கள் நினைத்துக் கொடுக்கிறார்கள் அவருடைய வெஹிக்கல் வந்து பெரிய வெஹிக்கலாக இருக்கிறதுனால எதுவும் பிரச்சனை இல்லை என்று. இவ்வாறு அவசரப்பட்டு நடப்பதனால்தான் இவ்வாறான நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து அரங்கேறுகின்றது. எனவே நண்பர்களே, இவர்கள் எடுக்கேட் பண்ணப்பட வேண்டும். இவர்களுக்கு தேவையான போதிய அளவு அறிவு வழங்கப்பட வேண்டும். அதே நேரம் வந்து இவர்கள் மிஸ்டேக் செய்கிற நேரத்தில் இவருடைய லைசன்ஸையும் வந்து எடுத்துக்கொண்டு இவர்களுக்கு தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ நண்பர்களே, இவ்வாறான டிரைவர்ட குவாலிட்டி, ரோட குவாலிட்டி, இந்த பஸ் குவாலிட்டி, அதே நேரம் வந்து இந்த பஸ் டிரைவர்ஸ் மாதிரி டைம் டேபிள், ஷெடியூல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணுவதோடு கவர்மெண்ட் வந்து இது இன்னும் தேவையான ஏதாவது இருந்தால் அதையும் தேவையான மாதிரி நிவர்த்தி செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக வந்து நிவர்த்தி செய்து இந்த பஸ் ஆக்சிடென்ட்ஸை குறைக்க வேண்டும். ஸோ நண்பர்களே, நீங்கள் கூட டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஹில் கண்ட்ரீஸில் வந்து நீங்கள் டிரைவ் பண்ணுறது ரொம்பவே கவனமாக இருங்க. மலை ஏறும்போது வர ஆக்சிடென்ட்ஸை விட மலை இறங்கும் போது தான் கூடுதலான அவதானமாக இருக்க வேண்டும். அந்த கேர்வ்ஸை வந்து எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸ்லிப்பரியாக இருக்கிற நேரத்தில், கேர்வ் கூடவாக இருக்கிற நேரத்தில் கேர்வ்ஸ் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதே டைமில் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டீங்கன்னு சொன்னால் இந்த கேர்வ்ஸில் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதே டைமில் நீங்கள் பாருங்கள், ரோட முடிவு எங்கே இருக்குது, கவனமாக நீங்கள் வண்டியை செலுத்துங்க.
நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ரோட் சேஃப்டியை பத்தி? ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து என்ன எதெல்லாம் செய்ய வேண்டும் இந்த ரோட் சேஃப்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அதே டைம்ல வந்து ஆக்சிடென்ட்ஸை குறைக்கிறதுக்கு எதெல்லாம் செய்ய வேண்டும் என்ற உங்களுடைய கருத்தை கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.